ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சடங்கன்னைக்கு நாங்கள் எடுத்த வீடியோ தான். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத எடுக்கிறதுக்காக பாப்பா உங்கள் மேக்கப் பாக்ஸ் திங்ஸ் எல்லாம் காமிங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா தான் என் மேக்கப் பாக்ஸை நான் உங்களுக்கு காமிப்பேன் அப்படின்னு சொன்னதே சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேருமே மேக்கப் பாக்ஸை பார்த்து எதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிப்போமேன்னு சொல்லிட்டு எடுத்தோம் பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு போகிறோம், நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில் முதல்ல நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தானே அதுக்கப்புறம் 1 மணி நேரம் உட்காந்து மேக்கப் போட முடியும். ஆனால் இங்கே நாங்கள் பார்த்தது பார்த்தீங்களா, இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். முதல்ல காமிச்சாங்கல்ல, அது செயின்லாம் நகலாமல் இருக்கிறதுக்காக அந்த ஸ்டிக்கர் ஒட்டுவாங்களா அது. ஆனால் ஆக்சுவலி அது அந்தளவுக்கு எனக்கு ஒர்த்தாக இல்லை. இருந்தாலும் ஆனால் அந்த காதில் கம்மல் மாட்டும்போது அதில் ஸ்டாப் மாட்டுவாங்க, அது எனக்கு நல்ல ஒர்த்தபுளாக இருக்குது. அதனால் 2மே சேர்ந்து தான் அதில் வச்சுருக்கேன். அப்புறம் பொட்டு ஒரு 3 விதமான பொட்டு வச்சுருக்கேன். அப்புறம் எல்லாமே மேக்ஸிமம் லாக்மி ப்ராடக்டாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த ப்ராடக்ட் நல்லா ஃபிக்ஸ் ஆகிட்டு. மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, அது ஒன்று. ஆனால் இது ப்ரொமோஷனே கிடையாது, தயவு செஞ்சு அதை மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் என் ஃபேஸுக்கு ஒத்துக்குச்சு, அதனால் இதெல்லாம் எடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட இதில் உள்ள லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே ஒரு லிப்ஸ்டிக் இந்த பிங்க் கலர் ஃபஸ்ட் கலர் காமிச்சாங்கல்ல, அது எனக்கு 1 இயருக்கு முன்னாடி வாங்கினது. ஆனால் இன்னொன்று மெரூன் கலரில் காமிச்சாங்கல்ல, அது கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக நான் அந்த லிப்ஸ்டிக்கை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எக்ஸ்பைரிலாம் ஆகலை, அது பாட்டில் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் எரிஞ்சதுன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எப்போவுமே நான் ஜவ்வாது லிக்விட் இப்போ தான் ரீசெண்ட்லி நான் யூஸ் பண்ணேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் அது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஸ்மெல்லு அவ்வளோ நல்லா இருந்துச்சு, ஜவ்வாது போட்ட மாதிரியே ஒரு ஸ்மெல்லு. அப்புறம் ஐலைனர் 2 விதமாக வச்சுருந்தேன். ஒன்று எங்கள் அக்கா தான் சொன்னால், இதே மாதிரி பென்சில் மாதிரி வாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னா, அதனால் அதே மாதிரி வாங்கி வச்சுருந்தேன். இன்னொன்று ஐலைனர், சாதாரண ஐலைனர். ஆக்சுவலி அது எங்கள் குழந்த ஒய்ஃப் வச்சுருந்தாங்க, அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொடுத்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் அப்படி வச்சிட்டேன். லாக்மி சீரம் யூஸ் பண்ணுவேன் நான், மேக்ஸிமம் நைட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதை யாருக்குன்னு தெரியாது. லிப்ஸ்டிக் இந்த லிப்ஸ்டிக்கை தான் இப்போ ரீசெண்ட்லி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குது, ஆனால் டக்குன்னெலாம் இது போக மாட்டேங்குது. வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருக்குது, அதனால் எனக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. அது போட்டிருந்தா 2 டேஸ்க்கு இருக்குது எனக்கு அந்த லிப்ஸ்டிக்கு. இந்த லிப்ஸ்டிக்கை மேக்ஸிமம் எனக்கு இந்த கலர் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பிடிக்கலை, ஆனால் அதுக்கப்புறம் இது நல்லாவே இருந்துச்சு. எப்படின்னா 2 இதை மேட்ச் பண்ணி போடுவேன். அப்படிங்கும்போது இந்த கலர் மிங்கிள் ஆகும்போது அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி லிப்பை அழகாகவும் காட்டுனுச்சு. இதை எங்கள் பாப்பா போட்டு போட்டு காமிக்கல, இவ்வளோ திக்னஸ்ஸும் இருக்க தான் செஞ்சிச்சு. என்னடா இவ்வளோ ப்ராடக்ட் வச்சுருக்காளே, இதெல்லாம் யூஸ் பண்ணுவாளான்னு கேட்டிங்கன்னா ரேர். ஏன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் ஒன்லி மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். மற்ற நேரங்களில் வீட்டில் பவுட்ரு கூட இல்லாமல் வெறும் முகமாக தாங்க இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு மேக்கப் போடுறது நல்ல சேரீ கட்டி பூ வச்சு அப்படி இருக்கும்போது தான் அதை போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மற்ற நேரங்களில் சாதாரணமாக தான் இருப்பேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக இருங்க.